உங்களுக்கு கஷ்டமா நாங்க கடன் தர்றோம் அப்படின்னு நிக்கிற நிறுவனங்கள் நிறைய இருக்கு. இந்த ஆசை வார்த்தைகள்ல மயங்கி நிறைய பேரு கடன் பாரத்துல மூழ்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது, நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு வார்த்தை இருக்கு. ஆனா நம்ம ஏன் இந்த மாதிரி கடன்ல போய் மாற்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வகையில அது ஒரு பேராசை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகளை நம்ம நம்பி நம்ம ஏன் இந்த ரூட்ல பயணிச்சு எப்படியாவது நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவசத்திலிருந்து முற்றிலும் விலகி போகிற ஒரு காரியத்திற்கு இது நமக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில விஷயங்களை தேவன் தடுத்து நிறுத்துறாரு. நமக்கு அது சில நேரங்கள்ல அது ஆசீர்வாதமாக இருக்காது, மிகப்பெரிய இக்கட்டுல கொண்டு போய் முடியும். அப்படிங்கிறதுனால சில நேரங்கள்ல தேவன் அதை தடுத்து நிறுத்துறாரு. ஆனா அந்த காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளாம இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா இப்ப செட் ஆகாது, உடனே கடனுக்கு அப்ளை பண்ணுங்க, உடனே லோனை வாங்கு, அந்த காரியத்தை முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். ஆனால் அப்படி முடிக்கிற சில காரியங்கள் கண்டிப்பாக பின்னாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக இல்ல, பெரிய தலைவலியா மாறுறதாகவும் இருக்கு. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா இருக்கிறான் அப்படின்னு நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். வேத வசனத்தின்படி கடன் நம்ம வாங்கும் போது நம்ம தேவசத்திலிருந்து கொஞ்சம் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அதே மாதிரி கடன் நம்ம கொடுக்கறவங்களா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்காரே தவிர கடன் வாங்குறவங்களா நம்மளை வைக்கல. அப்படி நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னாலே தேவ சித்தத்திலிருந்து விலகி நம்ம நம்ம சொந்த சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன், இந்த வசனங்களின்படி செய்கிறவனுக்கு பின்வரும் ஆசீர்வாதங்கள்ல இதுவும் ஒண்ணு. நம்ம நிறைய பேரு அந்த வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அதுக்கு பின்வரும் வசனங்களை நம்ம படிக்கிறது இல்ல, முன்ன வர வசனங்களையும் படிக்கிறது இல்ல. சோ நம்ம வேத வசனங்கள்ல இருந்து நம்ம பின்வாங்கி போகும்போது சில நேரங்கள்ல இந்த மாதிரி டிராப்கள்ல போய் நம்ம மாட்ட வேண்டியது இருக்கு.